ரொம்ப சோகமான நாள்னே சொல்லாங்க. எங்களோட நாய்க்குட்டி ஒன்றுத்துக்கு வந்துட்டு நான் சாப்பாடு போடுற நாய்க்குட்டிக்கு வந்துட்டு கேன்சர் இருக்குங்க. அதாவது டிவிடி. அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இப்போ தான் ரீசெண்டாக அதுக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலுக்கும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியல. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இப்போதைக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த கஷ்டத்துலேயே வந்துட்டு நான் சோகமாக இருந்தேங்க. அப்புறமா எங்கள் அம்மா பலாக்கொட்டை கொடுத்து சூடு பண்ண சொன்னாங்க. அதை சுட்டு சூப்பராகவே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. நான் நாய்க்குட்டியை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் மொட்டை மாடிக்கு போனால் ரொம்ப நாளாக காத்திருந்த நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டோட பட் வந்து இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 1 இல்லை 2 வந்துட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்தோன்னே இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. அப்புறமா ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சரின்ட்டு எங்கள் அக்கா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கேட்டாலேன்னு சொல்லிட்டு நான் போய் ப்ரெட் வாங்கிட்டு வந்தேங்க. அவங்க சூடாக இருந்தனால கட் பண்ணி தரலன்னு சொல்லிட்டாங்க. சரி கட்டிங் தானே நம்மளே பண்ணிப்போன்ட்டு வாங்கிட்டு வந்து கட் பண்ண ஆரம்பித்தா அது இன்னமும் சூடாக தான் இருக்குது. நமக்கு கட்டிங் வேறு சரியாக வரலையா, சரி ஏதோ வந்த வரைக்கும் லாபம்டான்னு சொல்லிட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு 2 முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அழகாக உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு வந்துட்டு சால்ட்டு, அதுக்கப்புறமா சுகரு, கொஞ்சோண்டு வந்துட்டு வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா பால் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேங்க. பீட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஏதோ ஒன்று அந்த ப்ரெட்டை வந்துட்டு எடுத்துக்கணுங்க. அந்த ப்ரெட்டை எடுத்து அதில் அப்படியே முக்கி நல்லா கொஞ்சம் லைட்டாக அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி இது பண்ணிவிட்டு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அதில் வந்துட்டு பட்டர் போட்டு நல்லா தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த முக்கி வச்சிருந்த ப்ரெட் துண்டுங்களை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் பட்டரை மேலே போட்டு நல்லா டோஸ்ட்டு பண்ணி எடுத்தேங்க. சும்மா சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லாங்க. பார்க்கும்போது தீஞ்சு போயிட்ட மாதிரி தெரியும், ஆனால் டேஸ்ட்டு சும்மா சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த பட்டரோடு சேர்ந்து அந்த மில்க்கு, முட்டை எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவே சூப்பராகவே இருந்துச்சுங்க. இதுவும் நேற்று மழைக்கு வந்துட்டு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதுங்க. செம்ம சூப்பராகவே இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ட பழக்கம் இருக்கா? ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். அப்படி ட்ரை பண்ணலைன்னா இதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராகவே இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், பர்ஃபெக்டாக வரும். நான் இதை கட் பண்ணது விதம் சரியில்லை, அதனால் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. பட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.